ஒரு தொழில், அந்த தொழில் வந்து ஒரு நெட்வொர்க்கோட சேர்ந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது. அத வந்து நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வெற்றிய வந்து அடைஞ்சிட முடியும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இதற்கு மிக முக்கியமா நீங்க பணம் சம்பாதிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து, உங்களுடைய பொருளாதார அறிவு வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்போ உங்க பொருளாதார அறிவை வந்து வளர்த்துக் கொள்ளும் முன்னாடி, நீங்க ஒவ்வொருவரும் வந்து பொருளாதாரம் சார்ந்து நெறைய வந்து வாசிக்கணும், நெறைய படிக்கணும். விஷயங்கள் என்ன நடக்குது, நாட்டு நடப்பு என்ன என்பத பத்தி எல்லாம் பேசணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுடைய பொருளாதார அறிவு வந்து செழுமையாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் ஈஸியா பணக்காரர்களாகவும், ஒரு பெரும் முதலீட்டாளர்களாகவும் ஆகிட முடியும். அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த புத்தகத்துடைய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி தான் புக்கு முழுக்க எழுதியிருக்கு. ஆனா நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். உங்களுடைய பொருளாதார அறிவ வந்து நீங்க வந்து அதிகப்படுத்திக்கணும். இதெல்லாம் நீங்க வந்து செய்யும்போது, ஒரு தொழில வந்து நீங்க உருவாக்க முடியும். அந்த தொழில் வந்து பொருளாதார தேக்க நிலை அடையும்போது, தொழில உருவாக்குவது வந்து ஆகச் சிறந்ததாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில வந்து ஒரு மாபெரும் பணக்காரராக மாற முடியும்.